சுவாமி திருக்கல்யாணம் வந்து சின்னதில் பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடி சுவாமி திருக்கல்யாணம் ஏதாவது பார்த்துருக்கேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் லேட்டாக பண்ணுவாங்க, அது தெரியும். ரொம்ப கூட்டமாக இருக்கும், தண்ணியாக வேத்து ஊற்றும், போய் நிற்கணும் அப்படி சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த இது பாருங்களேன், பின்னாடி வந்து ஃபுல்லும் பூ மாலை அப்படி வந்து ஒரு ஸ்டேஜ் இல்லை. ஆனால் வந்து துலா உற்சவம் அப்பையும் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. சுவாமி தேர் வீதி உலா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன். அந்த தேர் வீதி உலா போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருக்கல்யாணம் பண்ணுறது வந்து அவருக்கு பின்னாடி கட் அவுட் மாதிரி நல்லா பெருசாக மாலையாக அடைச்சி, அதாவது வாசலே அடைச்சி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட பின்னாடி உள்ள பேக்ரவுண்டு. அதுவும் ஸ்டேஜ் இன்னும் தூக்கி போட்டிருப்பாங்க. இது வந்து ஸ்டேஜ் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. அது இன்னும் நல்லா தூக்கி போட்டு நல்லா மாலையாக ஃபுல்லும் 2 பக்கமும் அடைச்சி வச்சு அவர் நடுவில் உட்கார வச்சுருப்பாங்க. அது இன்னும் செம்ம சூப்பராக இருக்குது அது பார்க்க. இது பின்னாடி அந்த ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தானே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன் மட்டும் இருக்காது, ஃபுல்லாக நல்லா பெருசாக இருக்கும். நல்லாயிருக்கும் ரொம்ப. அது பார்க்குறதுக்கு நான் பார்த்துருக்கேன், அதனால் கம்பேர் பண்ணுறதுனால சொல்கிறேன். அதுவும் அதுக்கப்புறம் இருக்கும், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்களேன், அப்போ தெரியும் இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் சுவாமிக்கு அலங்காரம் மாலை எல்லாம் அதெல்லாம் வந்து இதே மாதிரி தான். ஆனால் அவருக்கு பின்னாடி உள்ளது மட்டும் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய எல்இடிஸு இது அது எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு நடக்கிற திருக்கல்யாணம் பண்ணிவிட்டு வீதி உலா போயிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆனால் ரொம்ப நேரம் நான் வந்து இந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் மயூரநாதரோட பெருமை, இந்த கோயிலோட பெருமை, அப்புறம் இந்த ஊரோட பெருமை இதெல்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் பாராயணம் மாதிரி பண்ணி, அப்புறம் கோயிலுக்கு வந்து துலா உற்சவம் ஒரு டைம் மட்டும் வந்துட்டு போகிறீங்க, அப்படிலாம் வராதிங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம ஊர் கோயிலில் தான் வந்து ஒரு நாள் வந்தாலே வந்து பல நாளைக்கு சமம். அப்போது ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்குது, அப்போ அது எத்தனை வருஷத்துக்கா ஜென்மத்துக்கு சமம், அது மாதிரிலாம் நிறையா வந்து சொல்லி மைக்கில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் முன்னாடி கேட்டதில்லை. லாஸ்ட் இயர் தான் நான் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கரெக்டாக வந்து தாலி கட்டுற சமயம் மட்டும்தான் அப்போ தான் போவேன். எல்லோரும் முன்னாடியே போய் இடம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. எனக்கு வேறு அடிக்கடி சுச்சு வந்துடுமா, நான் போய் உட்காந்துட்டு என்னால் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்.